ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் குறைஞ்சளவு எஃபர்ட்ஸ் போட்டு அதிக அளவு ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம். ஆனால் இதே தான் பாரிட்டோ பிரின்சிபல் சொல்லுது. இன்னைக்கு வீடியோவில் பாரிட்டோ பிரின்சிபல் என்ன, அந்த பாரிட்டோ பிரின்சிபலை எப்படி உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பாரிட்டோ பிரின்சிபலை கண்டுபிடிச்சவர் வில்ஃப்ரெடோ பாரிட்டோ. இவர் இட்டாலியை சார்ந்தவர். 1896 இட்டாலியில் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாரு. அது என்னன்னா, 20% ஆஃப் த பாப்புலேஷன் 80% ஆஃப் த நிலங்களை வந்து தங்களுக்கு சொந்தமாக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லா இடங்கள்லையுமே அப்ளை பண்ணி பார்க்குறாரு. நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வெல்த், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறாரு. அண்ட் அதே மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி பார்த்தா இந்த ரூல் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பாரிட்டோ பிரின்சிபலை பல இடங்கள்ல அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. இந்த வில்ஃப்ரெடோ பாரிட்டோ இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய இடங்கள்ல அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இந்த பிரின்சிபலை வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குறைஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு அதிக அளவு ரிசல்ட் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பாரிட்டோ பிரின்சிபலை 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 80-20 ரூல்னு சொல்கிறது எதுன்னா, 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் த எஃபர்ட். அதே தான் வந்து 80-20 ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரிட்டோ பிரின்சிபல் மார்க்கெட்டிங்கில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட், அந்த 80% ஆஃப் த ரெவன்யூ அப்படிங்கிறது 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தால் வரும். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், ஆனால் அந்த பிஸ்னஸில் ஒரு 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு 80% ஆஃப் த ரெவன்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த பாரிட்டோ பிரின்சிபல் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் அதே மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா வந்து நம்மளுக்கு ஹை ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த பாரிட்டோ பிரின்சிபல் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு 80% ஆஃப் த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 20% ஆஃப் த கஸ்டமர் யார் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. அந்த கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த கஸ்டமர் வந்து ஒரு கம்மி விலை ப்ராடக்ட்டும் வாங்குவாங்க, எச்சு விலை ப்ராடக்ட்டும் வாங்குவாங்க. ஆனால் ஏதோ ஒன்று உங்ககிட்ட வந்து திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட் அதிகமாக வாங்குவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லேயே வந்து அந்த எச்சு விலை ப்ராடக்ட்னு சொல்வீங்களா, அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வெறும் 20% தான் இருப்பாங்க. இப்போ இவங்களை தான் வந்து நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இவங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இவங்க மூலமாக தான் உங்களுக்கு வந்து 80% ஆஃப் த ரெவன்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ண முடியுது. இது எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து சிஆர்எம் சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ நீங்கள் சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுடைய டாப் கஸ்டமர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். யார் வந்து உங்ககிட்ட அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுடைய ப்ரீமியம் ப்ராடக்ட்டை யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி நீங்கள் சிஆர்எம் யூஸ் பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நீங்களே வந்து கஸ்டமரோட டேட்டா அனலிட்டிக்ஸை நீங்களே வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அண்ட் யார் வந்து நம்மக்கிட்ட ப்ரீமியம் ப்ராடக்ட் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த அனலிட்டிக்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, அவங்க எப்பயாவது ஒரு டைம் வருவாங்க போவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கஸ்டமரை வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டாப் கஸ்டமர் யார், யார் மூலமாக வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் உங்ககிட்ட வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் மூலமாக நீங்கள் இனியுமே வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். செகண்ட் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் போடுவோம். ஆனால் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அதிகமாக என்கேஜ்மெண்ட் ரேட் வராது. என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னா, பீப்புள் வந்து அதிகமாக வந்து ஒரு போஸ்ட்டை பார்க்குறது, அதுக்கு வந்து லைக் போடுறது, கமெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி என்கேஜ் ஆவாங்க இல்லையா, இதை தான் வந்து என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து வராது. குறிப்பிட்ட ஒரு சில போஸ்ட்டில் வந்து அதிகமாக அந்த டிராஃபிக் கிடைக்கும். அப்போது இந்த 80-20 ரூலை இந்த சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் ரேட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். வெறும் அந்த 20% ஆஃப் த போஸ்ட்லேருந்து தான் உங்களுக்கு 80% ஆஃப் த இந்த ரிசல்ட், அந்த என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வருது.
இந்த 20% ஆஃப் த போஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் போயிட்டு அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அனலிட்டிக்ஸில் எந்த பிளாக் போஸ்ட் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, அது ஒரு பிளாக் போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு அந்த அனலிட்டிக்ஸை செக் பண்ணி பாருங்கள். எந்த குறிப்பிட்ட அந்த அந்த போஸ்ட்டோ வீடியோவோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரேட் கொடுத்துருக்கு, ஹை என்கேஜ்மெண்ட் ரேட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீடியோஸோ போஸ்ட்டோ மட்டும் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான கான்டென்ட் அதில் வந்து எப்படி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கான்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. இல்லை நீங்கள் எந்த போஸ்ட் வந்து அதிகமாக என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கோ அதில் வந்து நீங்கள் இன்னும் வந்து ரீபர்பஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா அந்த 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 கான்டென்ட்டையே வந்து நீங்கள் அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ண பாருங்கள். ஆட்ஸ் மூலமாக வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அதிக பேர்த்துக்கு போய் சேரும். அந்த மாதிரியான கான்டென்ட்க்கு வந்து ஆட்ஸ் மூலமாக அதிகமாக வந்து ரீச் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கான்டென்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களால் இந்த பேரேட்டோ பிரின்சிபல் மூலமாக ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ தேர்ட் ஒன் வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்து 20% ஆஃப் த ப்ராடக்ட் மூலமாக தான் 80% ஆஃப் த சேல்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் பல ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா ப்ராடக்ட்ஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஆனால் குறிப்பிட்ட அந்த 20% ஆஃப் த ப்ராடக்ட் மூலமாக தான் அதிகமாக சேல் நடக்கும். இதை வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த 20% ஆஃப் த ப்ராடக்ட்டை மட்டும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதிகமாக வந்து யூசர்ஸ்க்கு காமிப்பாங்க. அண்ட் ஆட்ஸ் மூலமாகவும் வந்து அந்த ப்ராடக்ட்டை காமிப்பாங்க. அண்ட் குறிப்பிட்ட ப்ராடக்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா சீசன் இல்லாத டைம்லேயே வந்து அதிகமாக வந்து சேல் நடக்கும். அப்படி இருக்க ப்ராடக்ட்டை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுப்பாங்க. சீசன் இல்லாதப்பயும் அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட் வந்து சீசன் டைம் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் வந்து சீசனல் கேம்பெயினாகவும் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இந்த 80-20 ரூல் அப்படிங்கிறது சூப்பராக அப்ளிகபிள் ஆகும். ஃபோர்த் ஒன் வந்து ஆட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து உங்களுக்கு அதிகமாக ரிசல்ட் கிடைக்காது. குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் அந்த அதிக ரிசல்ட் கிடைக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ணுறீங்க, அந்த அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் தான் வந்து அதிகமான கிளிக்ஸ் கிடைக்குது, கன்வர்ஷன் ரேட் கிடைக்குது, அங்கே தான் வந்து உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியுது இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து குறைஞ்ச அளவில் நீங்கள் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அதிகமாக உங்களுடைய பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக ரிசல்ட் கிடைக்குது. அப்போது அங்கே நீங்கள் இன்னும் பட்ஜெட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது இனிமேல் டபுள் ஆகும். அப்போ இந்த பேரிட்டோ பிரின்சிபல் அப்படிங்கிறது இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். எந்த நீங்கள் வந்து குறைஞ்ச அளவில் எஃபர்ட் போட்டு அதிகமான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஃபிஃப்த் ஒன் வந்து இமெயில் மார்க்கெட்டிங். இப்போ இமெயில் மூலமாக வந்து நம்ம மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ணும்பொழுது எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து அந்த இமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. ஆனால் வெறும் அந்த 20% ஆஃப் த இமெயில் சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமாக தான் அதிகமான அந்த என்கேஜ்மெண்ட் ரேட் இருக்கும். அவங்க தான் வந்து மெயில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அவங்க மூலமாக தான் வந்து நம்ம டார்கெட்டட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த பேரிட்டோ பிரின்சிபல் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. சிக்ஸ்த் ஒன் வந்து வெப்சைட் ஆப்டிமைசேஷன். இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து நிறைய பேஜஸ் வச்சுருப்போம். ஆனால் எல்லா பேஜஸுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக பெர்ஃபார்ம் ஆகாது. யூசர்ஸ் வந்து எல்லா பேஜஸுமே வந்து அதிகமாக விசிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட பேஜஸ் மட்டும்தான் அதிகமாக விசிட் பண்ணுவாங்க. அதில் வந்து அதிகமாக வந்து அந்த கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிறது நடக்கும். அப்போது மார்க்கெட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பேஜஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. எல்லா பேஜஸுமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணாமல் அந்த குறிப்பிட்ட பேஜஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி ரிசல்ட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்க. அப்போது இதுலேயுமே வந்து அந்த 80-20 ரூல் அப்படிங்கிறது அப்ளை ஆகுது. அந்த எல்லா பேஜஸ் மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பேஜஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி அதில் லிட்டில் பிட் ஆஃப் நம்ம எஃபர்ட் போடுறது மூலமாக நம்மளுக்கு ஹை ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பாயிண்ட் நம்பர் 7 வந்து கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ரிட்டென்ஷன். இப்போது பெரிய கம்பெனிஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகப்படியாக வருது அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே கணிச்சு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரீமியம் லெவலில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எப்போ அவங்க சப்போர்ட் கேட்டாலும் அந்த சப்போர்ட் கிடைக்கிற மாதிரியும், அந்த சப்போர்ட்க்கு வந்து அவங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரியும், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு உடனடியாக தீர்வு கிடைக்கிற மாதிரியும் தான் பார்ப்பாங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து அந்த கஸ்டமர் திரும்ப திரும்ப வரணுங்கிறதுக்காக நிறைய லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இந்த பேரிட்டோ பிரின்சிபலை யூஸ் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து திரும்ப திரும்ப வர வைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரீமியம் லெவல் சப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க.
எப்படி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் இந்த பாரிட்டோ பிரின்சிபல அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசான் வந்து அந்த 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ அவங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமேசான் பிரைம் மாரியான ஃபீச்சர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமேசான் பிரைம் மூலமா என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, எந்த ப்ராடக்ட் வாங்குனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் குடுப்பாங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் அதாவது சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நார்மல் யூசர்ஸ் கிடைக்கிறத விட பிரைம் யூசர்ஸ்க்கு இனியுமே வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸில் கிடைக்கும். அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சேல்ஸ் மூலமாகவும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது அந்த அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் இதை வந்து இனியுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அமேசான் வந்து பிரைம் மியூசிக், அமேசான் ஃப்ரெஷ், அமேசான் பிரைம் வீடியோ, இந்த மாதிரி பல கேட்டகரிஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரைம் கஸ்டமர்ஸை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது மூலமா அவங்களால ஹை ரிசல்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நைக் பிராண்ட். ஸோ இவங்க வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து இன்ஃப்ளூயன்சஸோட கொலாபரேட் ஆகிறது அப்படிங்கிறது குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சஸோட மட்டும் இவங்க கொலாபரேட் ஆவாங்க. ஏன்னா அப்படின்னா அந்த ஸ்மால் நம்பர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக தான் இவங்களுக்கு ஹை ரிசல்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சஸோட கொலாபரேட் பண்ண மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட குவாலிஃபைடான அந்த ஸ்மால் நம்பர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸோட மட்டும் கொலாபரேட் பண்ணி அவங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது அதிகப்படியாக ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இவங்களுடைய கான்டென்ட் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல தான் வந்து இவங்களுடைய கான்டென்ட் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் ஆகுது. அதனால அந்த கான்டென்ட்டை மட்டும் அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட்டிஃபை. இப்போ ஸ்பாட்டிஃபைல வந்து நிறைய யூசர்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட யூசர்ஸ் மட்டும்தான் வந்து அந்த அவங்களுடைய ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மியூசிக் வந்து அதிகமாக லிசன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு மட்டும் ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்சனலைஸ்டாக வந்து அவங்க என்ன மாதிரியான சாங்ஸ் லிசன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஏஐ மூலமாக அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூசர்ஸ் மூலமாக தான் வந்து உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால அந்த யூசர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பெனிஃபிட்ஸ் அந்த ஸ்பெசிலிட்டிஸ்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஆட் ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்கிரேட் பண்ணி அவங்க வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து குறிப்பிட்ட பிராண்ட்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த பாரிட்டோ பிரின்சிபலை அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க ஸ்ட்ராட்டஜிஸில். ஸோ நீங்களும் வந்து உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து இந்த பாரிட்டோ பிரின்சிபலை எந்தெந்த இடங்களில் அப்ளை பண்ண முடியுமோ எல்லா இடங்களுமே அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கான்டென்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணுறது, ஒரு வெப்சைட் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு ஆட் மூலமாக அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நான் வந்து அந்த குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த 80-20 ரூலை அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவலில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம ஈஸியான வேலை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாரிட்டோ பிரின்சிபலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாரிட்டோ பிரின்சிபல் மூலமாக வந்து அந்த 20% அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த 20% எஃபோர்ட்டோ, 20% கான்டென்ட்டோ, இல்லை 20% ஆஃப் அந்த ப்ராஃபிட் ஜென்ரேட்டிங் பீப்புளோ இவங்களை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவலில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கான எஃபோர்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கம்மியாக போட்டாலே போதும், உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவலில் கிடைக்கும். இதே மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 80-20 ரூலை வந்து நீங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ், இல்லை ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடாக நீங்கள் எந்தெந்த இடங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.